சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? இளவரசனோட திருட்டுத்தனத்தையுமே பித்தலாட்டத்தை பற்றி நான் ஒரு வாய்ஸ் போடுறேன், நீங்களே பார்த்துக்குங்க. அதிக விலைக்கு விற்கிறியாமா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2500 அதிகமாக விற்கிறாராமா. எதுக்கு சொல்கிறேன்னா, எங்களுக்கு செலவுக்கெல்லாம் காசு வேண்டாமா அப்படின்ட்டு பிச்சை எடுக்கிறாரு. எப்படி திருடி பிச்சை எடுக்கிறாரு. இந்த வாய்ஸ் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன் பாருங்கள். நீங்களே பாருங்கள். இவனோட பித்தலாட்டம் தான் விலைப்பட்டியில் மறைச்சி ஸ்கெட்சில் கோடு போட்டு ஏமாற்றி மோசடி பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த வாய்ஸ் நீங்கள் கேட்டுட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பேசுகிறேன். சரிங்க, நான் அதிக காசுக்கெல்லாம் விற்கலைங்க. 500 இருக்குதுன்னா 500 மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னவங்களுக்கும் நான் சரிங்க 500 இருக்கிறத போட்டு விடுங்க, நான் வாங்கி தரேன்னு சொல்லி நான் தந்திருக்கிறேன். அதே மாதிரி 45 நாளுக்கு உண்டான மருந்து நான் ஃப்ரீயாகவும் வாங்கி கொடுத்துருக்குறேன். நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு, அவங்க சொன்ன வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் எவிடன்ஸ்க்கு. நான் எவ்வளோ பேருக்கு நான் சும்மா வாங்கி கொடுத்துருக்குறேன், எவ்வளோ பேர் என்கிட்ட வாங்கி பயனடைஞ்சிருக்கிறாங்க, எங்களை எத்தனை பேர் நன்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ சொத்தெல்லாம் இருந்து அழிஞ்சு போச்சுண்ணா, பல ஏக்கரா சொத்து இருந்து என் வீடு காடு தோட்டம் எல்லாமே போச்சுண்ணா. அப்போல்லாம் கூட நான் எனக்கு போனது போயிட்டு போச்சு, அது கவலைப்படலண்ணா. இப்போ அவர் இப்படியே திருந்தோணும்னா நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக நான் உங்கள் வீட்டு மருந்து வாங்கி கொடுத்தேன். இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேண்ணா. எனக்கு அந்த நிம்மதி போதுனான்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் கேளுங்க சரிங்களா. அதே மாதிரி டாக்டர்கிட்ட கேட்டேன், இந்த லைசன்ஸ் ஏதாவது வாங்கணுமானுக்கு. லைசன்ஸ் எல்லாம் தேவையில்லைப்பா, நீ யார் கேட்டாலும் வாங்கி கொடுப்பான்னு சொல்லிட்டாரு சரிங்களா. ஆமாங்க, 2500 எக்ஸ்ட்ரா வாங்கினேன்னா என் வேலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறல்லங்க. ஒருத்தர் வேலைக்கு எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு கூலி வேண்டாமா? அவங்க சும்மா வீட்டில் எது செலவுகள் இருக்காதா சொல்கிறேன் நான். ஏங்க நீங்கள் உங்கள் வேலையை கெடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு 1000 அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கல்ல, உங்களுடைய வீட்டு செலவுக்கு நானா காசு கொடுக்க முடியும் சொல்லுங்கள். எங்கேயுமே ஹாஸ்பிட்டல் 1000 எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே கொடுக்குறாங்க. ஒரே முட்டை போய் வாங்குறதுக்கு அங்கே கிடைக்கிறதே இல்லை சரிங்களா. நான் இன்னும் 2-3 பக்கம் சுற்றி அலைஞ்சு 1600 நான் வாங்குறேன் சரிங்களா ஒரு பேக்கெட்டு. சரிங்க, நீங்கள் சொல்கிற கணக்குலையே நான் பேசுகிறேன். நீங்கள் 6000 வாங்கியிருக்கீங்க. சரி, நீங்கள் சொல்கிறீங்க எனக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போனீங்க வந்தீங்கன்னு சொல்கிறீங்க. சொல்கிறேன், அப்படியே சரி ஓகே. 1600 600 3200 போனாலும் சரி, 3500 எடுத்துக்கோங்க. போனாலும் 2500 நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்கல்ல. வெல்கம் டு மை சேனல். நீங்கள் அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இளவரசன் மாதிரி ஒரு ஏமாற்றக்காரனை பித்தலாட்டக்காரனை பொய்காரனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, நான் அதிக விலைக்கெல்லாம் மருந்து விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நான் 2500 எச்சு வச்சு தான் விற்றேன், நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன், எனக்கு செலவுக்கு காசெல்லாம் வேண்டாமா அப்படின்ட்டு திருடி பிச்சை எடுக்கிறார். எங்கே? மக்கள்கிட்ட. அது யாருக்கிட்ட? அந்த அக்கா கிட்ட ஏமாற்ற பார்த்துருக்காரு. அவங்க ஒரு எக்ஸ்போர்ட்டில் முறைப்படி ஜிஎஸ்டி இதெல்லாம் வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்கக்கிட்டே போய் ஏமாற்ற பார்த்துக்கிறாங்கன்னா, இவனெல்லாம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஏமாளியாக இருந்தால் இன்னும் நிறைய ஏமாற்றிருப்பானா. இவங்ககிட்ட அது நடக்கலை. பணத்தை வாங்கிட்டாங்க. பணத்தை வாங்கினதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காசு திருப்பி கொடுத்தாச்சு இல்லைங்க, பெட்ரோல் காசு முதல்ல திருப்பி கொடுத்தாச்சுங்களா அப்படின்ட்டு ஓவர் பில்டப்பு. அதாவது நீங்கள் ஒரு மோசடி பண்ணிவிட்டு கோர்ட்டில் போய் அந்த பணத்தை அந்த நபருக்கு திருப்பி கொடுத்தீங்கன்னா அது மோசடியிலேருந்து தப்பிக்க முடியாது. ஆல்ரெடி நிறைய வழக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இளவரசன் இந்த வழக்கிலேருந்து எப்போவுமே தப்பிக்க முடியாது. என்ன காரணம்னா, இவங்ககிட்ட எந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, டாக்டர் பேர் இல்லை, டாக்டரோட ஃபோன் நம்பர் இல்லை, அப்புறம் அந்த மருந்து பற்றி விலைப்பட்டியல் இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, 1000 எங்கேயுமா கிடைக்குமா அப்படிங்கிறாரு. 1000 நான் வாங்கி தரேன்டா, சத்தியமங்கல் நேராக வா, அணு ஹாஸ்பிட்டலில் வா 1000 நான் வாங்கி தந்துட்டேன், நீ தூக்கு போட்டுருவியா நான் கேட்குறேன். இளவரசன் உண்மையான ராமலையாக இருந்தால் அவங்க சப்ஸ்கிரைபர் முட்டு கொடுத்துருப்பாங்க. யானை பலம் யானைக்கு தான் தெரியும். நான் கடவுள் என்னை ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரு. கடவுள் என்னை ரொம்ப நல்லா வச்சுருப்பார். எங்கேன்னா சட்டத்தின் முன்னாடி இந்த ஆளை எப்படி வச்சுக்க போகிறான்னு நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள். எவ்வளோ ஒரு ஏமாற்று வேலை, எவ்வளோ ஒரு பித்தலாட்டக்காரன். எங்கே 2 நாளாக அந்த பொய்கேரி காயத்ரி அம்மையார் எங்கே போனாங்க தெரியல. அந்த மாதம் A1 குற்றவாளி. என்ன காரணம்னா, 1000 மருந்து கிடைக்கிறது சத்தியமங்கலத்தில் கிடைக்கின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்பி நிறைய பேர் மருந்து இவங்ககிட்ட ஆர்டர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் 2500 5000, ஆனால் ஒரு கட்டத்தில் 1600ங்கிறது, ஒரு கட்டத்தில் 5000ங்கிறது, மாற்றி ஏமாற்று வேலை. இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணிவிட்டு மக்களை காப்பாற்றியாச்சாமா. 2 பேர் உட்காந்து
எத்தனை நியாயம் பேசியிருப்பாங்க நீ பாருங்கள். அதாவது எல்லோரும் சந்தோஷமாக்குறாங்க, எல்லோரும் இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த இடத்துலையுமே அந்த மருந்து பேக்கெட்டோட ஃபோட்டோ போடவே இல்லை. நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள், நீங்களே பாருங்கள். அதில் ஸ்கெட்சில் அடிச்சிருக்கு. எந்த ஒரு மெடிக்கல் ஷாப்லையாவது நீங்கள் ஒரு மருந்து வாங்கும்போது ஸ்கெட்சில் அடித்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? எந்த ஒரு கடையில் இருக்கும்போது ஸ்கெட்சில் அடிச்சிருக்க மாட்டாங்க, விலை கொஞ்சம் எச்சா போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ஆள் ஸ்கெட்சில் அடித்து மருந்து மோசடி பண்ணி வருமானம் காத்திருக்காரு, லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துருக்காரு. இதில் இவங்க முட்டுக் கொடுக்க சப்ஸ்கிரைபர், ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் எண்ணத்துக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த சப்ஸ்கிரைபர் தான் ஒரே கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு திராணி உண்மையான ஆளுகளாக இருந்தால் இளவரசனை 8 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் போட சொல்லுங்கள். இந்த ஆள் ஏமாற்றி சம்பாதிக்கலின்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் போட சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பொய்காரி காய்கறி 2 நாள் ஆளை காணோம், வீட்டில் ஒளிஞ்சிருக்கிறாங்களாட்டுக்குது. இளவரச பதற்றத்தில் இருக்கிறாரா பயத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிறதுல மனசே சரியில்லைன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பார். நேற்று பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்றைக்கி என்ன வீடியோ போட்டுருக்குறேன்னா, யானை பலம் யானைக்கு தான் தெரியும். எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்களாமா, காடு வாசல் வீடெல்லாம் விற்று குடியினாலும் விற்று தொலைஞ்சிருக்கலாமா, இந்த ஆள் வாங்கி கொடுத்த மருந்துனால நல்லா இருக்கலாமா. இந்த ஆள் மோசடி பண்ணி ஏமாற்றி மக்களை ஏமாற்றி வருமானம் லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துருக்குறாங்க. அதாவது 1000 மருந்தை சுமார் 2000, 2500, 5000 ரூபாய்க்கு விற்றுட்டு கேட்டால் பெட்ரோல் காசுலேயும் பிச்சை எடுக்கிறார். அப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு போகணுன்னா நீ மெடிக்கல் ஷாப்பில் போய் எந்த ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனருமே ஜிஎஸ்டி இல்லாமல் மருந்து விற்க மாட்டாங்க, லைசன்ஸ் இல்லையாமா. டாக்டரே லைசன்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாமா. இது கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும், கோர்ட்டில் பதில் சொல்லியே ஆகணும். இளவரசர் மொத்தத்தில் அந்த எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்க, அந்த டாக்டரோட பேர் சொல்லுங்கண்ணா, அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் சொல்லுங்கள், அந்த டாக்டரோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஆனால் இந்த பொய்காரி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது டாக்டர் அட்ரஸ் கொடுக்கக்கூடாதுங்க, டாக்டர் ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாதுங்க, டாக்டருக்கு வயசாகி போச்சாமா. வயசாகி போச்சுன்னா ஃபோன் பேசுறதுக்கு என்ன இருக்குதுங்க? எவ்வளோ ஒரு ஏமாற்று வேலை, ஏமாற்று மோசடி பாருங்க. ஒருத்தர்கிட்ட ஏமாற்றிட்டு அவங்கக்கிட்ட பணத்தை ரிட்டர்ன் பண்ணும்போது வயிற்றெரிச்சலுங்க அப்படிங்கிறாங்க. யாருக்குடா வயிற்றெரிச்சல்? ஏமாற்றி பொழைக்கிற உனக்கு தாயா வயிற்றெரிச்சல்? நம்மளை எப்படியாவது கண்டுபிடிச்சி போடுவாங்களோ, நம்ம சொல்கிற பித்தலாட்டை தெரிஞ்சு போயிடுமோ அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அக்காவோட நம்பர் இந்த ஆள் பிளாக் பண்ணி போட்டு மறுபடியும் நேற்று என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த மனேஷ் எனக்கெல்லாம் எதுவுமே சொல்லாத அப்படிங்கிற. எதுக்கு இந்த பதட்டம்? எதுக்காக சொல்கிறேன்? நீ தான் தப்பு பண்ணலையே, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு வாய்ஸ் பண்ணுற? எவ்வளோ ஒரு ஏமாற்று வேலைன்னு வருங்க, எவ்வளோ ஒரு ஏமாற்று வேலை, எவ்வளோ ஒரு பித்தலாட்டம். யாருக்கு இத்தனை நாள் தெரியாமல் இருந்தது? நான் தான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஆள் ஏமாற்று மருந்து விற்கிறாங்க. அதாவது அந்த ஸ்கெட்சில் அடித்து யாராச்சும் மருந்து விற்பாங்களா? சுரணாந்த இந்த மருந்து 1000 ரூபா தான். எந்த ஹாஸ்பிட்டலிங்க 1000 ரூபாய்க்கு மருந்து கிடைக்குன்னு சொல்கிறான்? நான் வாங்கி தரேங்க, இல்லைன்னா சத்தியமங்கலத்துக்கு படையிடுங்க. 1000 ரூபாய்க்கு கிடைக்குமா கிடைக்கல அப்போ தெரியுமில்லைங்க. டாக்டரோட நம்பர் நான் போட்டிருக்கிறேன், டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. ஒரு டாக்டர் இந்த மருந்து இந்த படிப்பறிவு இல்லாத ஒரு நாலேஜ் இல்லாத ஏமாற்றுக்காரனுக்கு இவ்வளோ மருந்து கொடுக்கலாமா? ஏன்னா மக்களை காப்பாற்றாங்களாமா. மக்களை காப்பாற்றுறதுக்கு இந்த ஆள் என்ன இந்தியாவோட பிரதமரா இல்லை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா? அதெல்லாம் கிடையாது. ஏமாற்றி சம்பாதிக்கணும், ஏமாற்றி லட்சக்கணக்கில் மோசடி. 1 ரூபா 2 ரூபா கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 8 மாதமாக இந்த ஆள் சம்பாதிச்சிருக்கிறது. 8 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு வெளியிட சொல்லுங்கள், இல்லைன்னா இவங்க மகன் மேலே பையன் மேலே சத்தியம் பண்ணக்கூடாது. ஆனால் இதுக்கு இப்போ சொல்லிதாகணும். இவன் பையன் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நான் முறைகேடு பண்ணி சம்பாதிக்கலை, நியாயமாக தான் சம்பாதிச்சேன். அப்புறம் இவன் கடவுளா? சைடு எஃபெக்ட் வராது, எல்லாத்தையும் காப்பாற்றியாச்சு. அப்புறம் யானை பலம் யானையா பூனையாங்கிறது சட்டத்தில் தெரியும். பூனையாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு, யானையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போதை பொறுத்த பேசிகிட்டு இருக்கிறாங்க காருக்குள்ளே உட்காந்துட்டு. சிவராத்திரி அன்றைக்கி பதட்டத்தில் இருக்கிறாரு, பயத்தில் இருக்கிறாரு. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு போச்சு. 1000 ரூபா மருந்தை 5000, 10,000 வரைக்கும் விற்றுட்டு இன்றைக்கி மனைவி எங்கேயோ வரைக்கும் போயிட்டாங்களாமா. இவருக்கு வேலையாமா, நாளைக்கும் வேலைக்கு நாளைக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. மக்களை ஏமாத்துகிற வேலையா? இன்னும் இந்த ஆள் ஏமாற்றி தான் சம்பாதிச்சிட்ருப்பார். இந்தியன் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அதான் எல்லாம் ப்ராப்பராக கட்டியிருப்பாங்க, லஞ்சம் கேட்பாங்க. அப்போ கமல்ஹாசன் சொல்லுவார், அந்த செருப்பை கழட்டி அதில் வைங்க, ஷூ பாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பெருமாநல்லூர், திருப்பூர் யாராச்சும் இருந்தீங்கன்னா செருப்பு சீவக்கட்டை எடுத்து இந்த ஆளை பார்த்தா நல்லா அடிங்க, இப்படியெல்லாம் ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு கேளுங்க.
உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வலிக்குது. ஏமாற்றி திருடி சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மோசடி பேர் வழி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. எவ்வளோ ஒரு ஏமாற்றிட்டு யானை பலம் யானைக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது. யார் யானை? இளவரசனா? இளவரசன் யானையெல்லாம் கிடையாது, சாதாரண எறும்பு. அங்கே போய்க்கொண்டு மனசுக்கு எதுக்கு அவனுக்கெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. என்னோடய வீடியோ நான் பார்க்குறதில்ல, அதே ஒரு பச்சை பொய். இளவரசனை பற்றி நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இளவரசனோட பித்தலாட்டங்கள் நான் தான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இளவரசன் என்னென்ன பித்தலாட்டம் பண்ணுறான்னு எல்லாமே தெரியணும், மக்களுக்கு தெரியணும். அவங்க முட்டு கொடுக்குற சப்ஸ்கிரைபர் போய் இளவரசங்கிட்ட, அண்ணே நீங்கள் ஒரு நேர்மையான ஆள் தாங்க, நீங்கள் உங்கள் நான் நேர்மையான ஆளாக இருந்தால் அந்த 8 மாதம் ஸ்டேட்மெண்ட்டு கொஞ்சம் வெளியிடுங்க, நான் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்துக்கிறேன், நீங்கள் தான் ஏமாற்றி சம்பாதிக்கலையே அப்படின்னு போய் கேளுங்க. சத்தியமாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த காலத்தில் இல்லை, எல்லா காலத்திலும் முட்டாளுக்கு தான். இந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரனை பொய்காரனுமே அந்த பொய்காரி காயத்திலுமே எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. திருப்பி இந்த ஆளை நான் சட்டத்தின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன், கண்டிப்பாக நிறுத்துவாங்க. இவ்வளோ ஒரு மோசடி பண்ணிவிட்டு பில்டப் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கடவுள் என்னை நல்லா வச்சுக்கிறாரு, நான் யானை பலம் யானைக்கு தான் தெரியும், நான் வந்து லட்சம் பேர்த்தை காப்பாற்றிட்டேன், லைசன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த ஏமாற்றுக்காரனை நான் விடவே மாட்டேன். இவனை மாதிரி ஒரு மோசடிக்காரனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இனியும் இவர்கிட்ட நீங்கள் மருந்து வாங்கினீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு அறிவில்லாத ஜென்மத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. 1000 ரூபா தான் இந்த மருந்து. நான் அந்த போட்டோ போட்டுருக்கிறேன். ஆன்லைன்லேயும் கிடைக்குங்க, ஹாஸ்பிட்டல்லையும் போய் வாங்குங்க. 750 ரூபா தான் ஆன்லைன்லேயுமே. ஆனால் இந்த ஏமாற்றுக்காரனை நான் விடமாட்டேன். நன்றி, வணக்கம்.